Hello friends, welcome to Divya Balamurugan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல expectation versus reality வீடியோ தான் பார்க்க போறோம். லாக்டவுன் டைம்ல வீட்லயே இருந்து நம்ம எப்படி த்ரெட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக இருக்குது, ரியாலிட்டி எப்படி வரப்போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எப்படி பண்ணினேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேர் எல்லாமே வந்து மேலே வந்துட்டு எடுத்து விட சொன்னாங்க. ஸோ எடுத்து விட்டுட்டு வீட் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நான் வந்துட்டு ஐப்ரோஸில் வந்துட்டு ஷேப் கொடுக்குற மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பெயின் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம த்ரெட்டில் பண்ணும்போது பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பண்ணும்போது பெயின் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வேக்சிங் பண்ணும்போது கூட நம்ம வந்து அதை வந்து பிடிச்சி இழுப்பாங்க, அதனால் வந்துட்டு வலி இருக்கும். ஸோ இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வரப்போகுது அப்படின்றத. ஸோ நான் பார்த்த மாதிரியே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கல, ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு கெமிக்கல் இருக்கும் அப்படின்றதுனால உடனே வந்துட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே அப்ளை பண்ணணும். உடனே வந்துட்டு ஒரு காட்டன் இந்த மாதிரி வந்து காட்டன் பட்ஸ் எடுத்து நான் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணேன். ரிமூவ் பண்ணும்போது ஹேர் நல்லா தான் வந்துச்சு. பட் வந்து த்ரெட்டிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து க்ளீனாக வரல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு லைட்டாக வந்து எரிச்சல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த க்ரீம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போதே எந்தெந்த ஹேர்லலாம் படுதோ அந்த ஹேரும் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. பண்ணிட்டேன். பட் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஐப்ரோஸ் வந்துட்டு சின்னதாகவும் இன்னொரு ஐப்ரோஸ் வந்து பெருசாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு ரெண்டுமே ஒரே லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பெருசாக இருந்த சைடில் அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன ஹேர் வந்துட்டு எட்ட இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு அதை வந்துட்டு காட்டன் பட்ஸ் வச்சுட்டு துடைச்சேன். இந்த டைமும் ஐப்ரோஸ் ரெண்டும் சேமாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஹேர் ப்ளக்கிங் வச்சு ஒவ்வொரு ஹேராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இதாச்சும் கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்கலாம். நான் பார்த்த வீடியோவில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரியாலிட்டியில் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா வீட் ப்ராடக்ட்லேயே வந்து போட்டிருக்காங்க, இந்த வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஐப்ரோஸ் கண்ணிலலாம் அப்ளை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்துட்டு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து அதை செக் பண்ணி பார்த்தேன். இது வந்துட்டு எக்ஸ்பிரி டேட்டும் ஆகவே இல்லை. ஸோ அதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் இதை வந்து அப்ளை பண்ண உடனே வந்துட்டு எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் எல்லாமே வந்துட்டு அப்படியே செவந்து போயிடுச்சு, ஒரு ரெட்டிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கண்ணை சுற்றி புருவத்தை சுற்றி வந்து எனக்கு வந்துட்டு வீக்கமாகிடுச்சு. ஸோ அப்புறமா வந்து ஐஸ் க்யூப் வச்சுட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ ரொம்ப அன்றைக்கி டே ஃபுல்லுமே வந்து எரிச்சலாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்ததை வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.